அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் பராத் இரவுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மக்ரிபோட பராத் இரவு தொடக்கமாகுது. பராத் அப்படிங்கிறது ஷாபான் மாதத்துடைய பகுதி தான் பராத். ஏன் இந்த நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பு வந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா துஹானில் சொல்லியிருக்கான், வர்க்கத்து நிறைஞ்ச வாக்கியம் நிறைஞ்ச இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கின அந்த ஒரு இரவு தான் பராத்துன்னு சொல்கிறாங்க. பராத்துடைய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முதல் வானத்திற்கு இருக்கிறான். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ஹிரா குகையில் குர்ஆன் முழுவதுமாக இறக்கப்படுது. அதனால தான் இந்த 2 இரவுகளுக்குமே சிறப்புகள் அதிகம். ரெண்டுமே குர்ஆன் இறக்கப்பட்ட நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் மலக்குமார்கள் எல்லாருமே ஒன்று சேர்வதும், நரகவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோஜனம் கொடுக்கக்கூடிய நாளாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்து சொல்ல கட்டளையிட்ட ஆயத்து இறங்கிய நாளாகவும் இது பார்க்கப்படுது. இந்த நாளில் அடுத்த ஒரு வருஷத்துக்கான காரியங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா பிவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த இரவுடைய சிறப்பு உனக்கு தெரியுமா ஆயிஷா? இந்த இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்துடன் முதல் வானத்திற்கு வருவானும், தன்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பானும், தங்களுடைய தேவைகளை கேட்டால் அதையும் நிறைவேற்றி கொடுப்பானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா பிவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி மக்ரிபிலிருந்து இஷாக்கு இடையில் நம்ம 3 யாசீன் ஓதணும். முதல் யாசீன் நமக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் நீண்ட ஆயுளுக்காக ஓதணும். 2வது யாசீன் ரிசுக்கில் விசாலதை உண்டாகுவதற்காக ஓதணும். 3வது யாசீன் நமக்கு நல்ல ஈமானுடைய நல்ல மரணம் கிடைக்கிறதுக்காக ஓதணும். இந்த 3 யாசீன் ஓதும் போதும் நம்ம யாருக்கிட்டையும் இடையில் பேசாமல் ஓதணும். ஒவ்வொரு யாசீனுக்கு அப்புறமும் நம்ம துவா கேட்கலாம். இதோட சூரத்து துஹானையும் ஒரு முறை ஓதணும். அடுத்து இந்த திக்ரு, அல்லாஹும்ம இன்னக ஹலீமுன் து அனாத்தின் லா தாக்கத லனா ஃபஅஃபு அன்னா பிஹில்மிக யா அல்லாஹ் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த திக்ரை 70 முறை ஓதணும். அடுத்து யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸ், இதை 100 தடவை சொல்லணும். அடுத்து ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், இந்த திக்ரையும் 100 தடவை சொல்லணும். இதோட இஸ்திஃபாரையும் ஸலாத்தையும் அதிகப்படுத்தணும். ஹிஜாபத்தை நிறைஞ்ச இரவு இது. நம்மளுடைய இந்த ஒரு ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான். இந்த இரவை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம துவாவுடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் ஹம்தும் சலாத்தும் இருந்தால் நம்மளுடைய துவா எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேகத்திலேயே நிறைவேறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல் ஃபாத்திஹி லிமா குலிக வல் காத்திபி லிமா சபக நாஸில் ஹக் பில் ஹக் வல் ஹாதி இலா ஸிராத்திகல் முஸ்தகீம் வ அலா ஆலிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.